உங்க அப்பா அம்மாவை காட்டிலும் மோசமா திட்டுவார் அந்த ஜீப் டிரைவர். எங்க ஏறினமோ அங்கேயே இறக்கி விட்ட அப்புறம் எங்களோட செகண்ட் டே ஸ்டேக்கு போலான்னு முடிவு செஞ்சோம். ஹெப்பே ஃபால்ஸ்ல இருந்து எங்களோட செகண்ட் டே ஸ்டேக்கு போறதுக்கு 2 ரூட் இருக்கு. ஒன்னு மறுபடியும் சிக்மங்களூர் வழியா போறது, இன்னொன்னு பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி வழியா போறது. இங்க தான் இந்த ட்ரிப்லயே தரமான சம்பவம். நார்மலா பத்ரா வைல்ட் லைஃப் வழியா யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. பட் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி பாத்தீங்கன்னா உங்களை அலோ பண்ணுவாங்க. பைக்ஸுக்கு 25 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ரிசிப்டையும் உங்ககிட்டயே கொடுத்துருவாங்க. நீங்க அட்வென்ச்சர் பைக்ஸ் வச்சிருக்கீங்க அண்ட் ஆல்சோ எனக்கு ஆஃப் ரோட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா வந்த வழியே திருப்பி போயிடுறது பெட்டர். ஏன்னா ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் நீங்க கடந்து போக அட்லீஸ்ட் 2 hours ஆகும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட். மொபைல் நெட்வொர்க் இருக்காது, ஷாப்ஸ் இருக்காது, ஆள் நடமாட்டமே இருக்காது. நாங்க போறப்ப அந்த 2 மணி நேரத்துல வெறும் 3 வண்டியை மட்டும் தான் பார்த்தோம். இந்த ரூட்ல 7 கிலோமீட்டர் போன அப்புறம் ஒரு ஒண்டர்ஃபுல்லான வியூ பாயிண்ட் ஒன்று வரும். அங்க ஒரு நல்ல ஒரு போட்டோ ஷூட் போடலாம். இல்ல கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னதான் இது ஆஃப் ரோடா இருந்தாலும் இஃப் யூ நோ ஹவு டு ரைட் அ பைக் ப்ராப்பர்லி தென் இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு தடையாவது இந்த ரோட்ல போகணுங்க. நாங்க ஒரு வழியா அரௌண்ட் 7:30க்கு செகண்ட் டே ஸ்டேக்கு வந்துட்டோம். நாங்க தங்கியிருந்த இடத்தோட பேரு கேசல் ஹோம் ஸ்டே. இந்த ஸ்டேல இப்போ ஹெட்டுக்கு 1800 சார்ஜ் பண்றாங்க. அந்த 1800க்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், பத்ரா வைல்ட் லைஃப்ல ட்ரெக்கிங், பத்ரா ரிவர்ல ஸ்விம்மிங், கேம்ப் ஃபயர் அண்ட் டீ காஃபி கொடுக்குறாங்க. இங்க ஃபுட்டோட டேஸ்ட் அமேசிங்கா இருந்துச்சுங்க. ரூம்ஸ் வாஸ் டீசென்ட். பட் நைட் ஃபுல்லா அந்த பூச்சிங்க கத்துறது தான் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதை தவிர இட்ஸ் a வெரி குட் பிளேஸ். அந்த பிளேஸோட ஓனர் பீட்டர் அண்ணா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. அண்ட் ஆல்சோ அந்த ஏரியால பத்ரா வைல்ட் லைஃபோட பிரசிடென்ட்டும் இவர் தான். தேர்ட் டே அன்னைக்கு காலையில எந்திரிச்சு 8 மணிக்கு பத்ரா ரிவருக்கு கிளம்பிட்டோம். இங்க போறதுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்ல ஜீப் சஃபாரி கூட்டிட்டு போவாங்க. கம்மன் நாமளும் சிக்மங்களூர்ல 2 ஜீப் வாங்கி விட்டா நல்லா சம்பாதிக்கலாம் போலயே. அண்ணன் வரும்போது அர்ஜுனர் பாட்டு கேட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. என்ன சோக்க வண்டி ஓட்டுறாரு பாருங்க. அப்படியே நாங்க ரிவருக்கு வந்துட்டோம். உண்மையாலுமே செம்ம பிளேஸுங்க. நமக்கு லக் இருந்தா இங்க டைகர்ஸையும் பார்க்கலாம். இந்த ரிவர் எந்த ரிவர்? இது வந்து பத்ரா ரிவர். பத்ரா, துங்க பத்ரா சொல்லுவார் இதுக்கு. இது வந்து பத்ரா. துங்க வந்துட்டு ஸ்ருங்கேரின்னு அப்புறம் போகும், வேறொரு ரூட்ல போகும். துங்கபத்ரா டேம்ல போயிட்டு ஆந்திரா போய் சி டச் ஆகும். பத்ரா ரிவர் வந்து குதிரைமுக்கா பீக்ல ஒரு சின்ன ஒரு டிராப் ஆயிட்டு இங்க விழும். இங்க இருந்து 55 கிலோமீட்டர் வேற வேற சின்ன சின்ன அருவி இருக்கு. அதெல்லாம் வந்து 20 கிலோமீட்டர் வரும்போதே ரிவர் ஆயிட்டு மாறும். ரிவர்ல அப்புறம் அந்த ஏரியால வந்து பத்ரா டைகர் ரிசர்வ் கோர் ஜோன். அங்க யாரும் போறதுக்கு அளவு இல்ல. 72 டைகர்ஸ் இருக்கு. இது இப்ப வந்து பஃபர் ஜோன், ஸ்டேட் ஃபாரஸ்ட். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் இருக்குது இல்லையா. இப்போ ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் இது பிரசிடென்ட். இங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு? ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ரிவர்ல லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு ஸ்விம்மிங் பண்ணுவோம். ஃபிஷிங் பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கு. ஃபிஷிங் இருக்கு. பின்ன வந்து இங்க ட்ரெக்கிங் போலாம். ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள திக் ஃபாரஸ்ட் உள்ள ட்ரெக்கிங் போகலாம். இப்ப இந்த ஆத்துல அதிகமா தண்ணி வர டைம் என்ன? ஜூன் ஜூலை. ஓகே. சீசன் டைம் ஜூன் ஜூலைல பயங்கரமா தண்ணி வரும். இது பாருங்க, நம்ம இங்க உட்கார்ந்து இருக்க இதெல்லாம் தண்ணியிலே வந்தது. அதெல்லாம் பாருங்க, தண்ணியிலே வந்தது. லெவல்ல தண்ணி வரும். அது 1-2 days அதுக்கப்புறம் குறைஞ்சிடும். பின்ன ஏக்தம் குறைஞ்சிடும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இது ஒரு 5 மாசம் இங்க வந்து சூப்பர் கிளைமேட். இன்னும் மழை வராது. அப்போ எவ்வளவு வேணாலும் ட்ரக்கிங் உள்ள போலாம். இது வந்து அங்க பாருங்க ஏரியா இருக்குது இல்லையா, அது வந்து அதுக்கு சொல்றது டைகர் ஃபால்ஸ். கன்னடையில சொல்லுவாரு புலியா ரப்பி. டைகர்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணும்போது அதுக்கு ஈஸி, ஸ்விம் பண்ணாம வந்து கிராஸ் பண்றது ஒரு ஏரியா. அங்க ஆனை வேணுமா, பைசன், ஸ்டாக், இதெல்லாம் இங்க பாக்கலாம். ஆனா டைகர் அது லக்கு. பின்ன இது ஒரு விசேஷம் என்ன சொன்னா, பொள்ளையில ஒரு விசேஷ மீன் இருக்கு, ரெட் டெயில் ஈகிள் ஃபிஷ். மேட்டூர் டேம் இருக்குது இல்லையா, அங்க இருந்த பசங்க கொஞ்சம் வந்து இங்க பத்ராவதி ஒரு டேம் இருக்கு, அங்க ஒரு 300 ஃபேமிலி இருக்காரு, தமிழியன்ஸ் குரூப். அவர் வந்து இங்க த்ரோநெட் போட்டுட்டு பிடிக்கிறார். அவருக்கு லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. லைசன்ஸ் இல்லாம பண்ண முடியாது. நாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் போனோம். நாங்க ரிவர்ல குளிக்கல, நீங்க போனா ரிவர்ல ஆட்டம் போட்டு கூட வரலாம். அண்ட் கைஸ், டு நாட் ஃபர்கெட் டு என்ஜாய் த நேச்சர். வர்த்தான பிளேஸுங்க. ரிவரை பார்த்துட்டு ஸ்டேக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. நாங்க ஸ்டே பண்ண பிளேஸ்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல கந்தியான ஒரு பிளேஸ்ல ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு. இங்க மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்க பாத்துட்டு போனோம்.
ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா அதையும் பார்த்துட்டு போங்க. நாங்க எந்த ரூட்ல வந்தோமோ அதே ரூட்ல ரிட்டர்ன் வரப்போ ஹாசனூருக்கு முன்னாடி 2 யானை கூட்டத்தை பார்த்தோம். என்னடா இந்த ட்ரிப்ல எந்த ஒரு பெரிய அனிமல்ஸ்லயும் பார்க்கலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா ஒரு பெரிய கூட்டத்தையே பார்த்த சந்தோஷத்துல இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். டோட்டலா 923 கிலோமீட்டர்ஸ் இன் 2 nights and 3 days. நாங்க போனதுலேயே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரிப்னே சொல்லலாம். ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் காந்தலூர் அண்ட் ஆனக்குளம் போறோம். அந்த வீடியோவை இன்னும் கொஞ்ச நாள் அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் ஹாப்பியா ஜாலியா இருங்க.